சரியா 2018ல எனக்கு சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்ன ரொம்ப பிடிச்சவங்க, உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி என்னோட வெற்றிய அவங்களோட வெற்றியா நினைச்சு கொண்டாடுறத பார்த்திருக்கேன். காசு பணம் சம்பாரிச்சிருக்கோமோ இல்லையோ, இந்த மாதிரி நிறைய நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சிருக்கோம்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அதே ஃபீல் தான் எனக்கு இப்போ. ரீசெண்டா என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது என் அம்மாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம சர்வேஷோட ஷோ தான் விஜய் டிவில பார்த்தோம். இந்த ப்ரோமோ வந்ததுல இருந்தே நான் வெயிட்டிங்ல தான் இருந்தேன் சர்வேஷோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக. சர்வேஷோட பாட்டை பார்த்துட்டு எங்க அம்மா அவங்க லைஃப்ல சர்வேஷோட சில மெமரபிளான மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. டீ குடிச்சிட்டு வந்து எல்லாம் உட்காருவோமா மிஷின்ல கேம் விளையாடலாமா அப்படிமா. சும்மா கண்ண ஒரு பேனா வச்சுட்டு மேஜையில தட்டுவான். பாட்டு இந்த பாட்டு போடுவான் பாரு, மௌன ராகத்துல மன்றம் வந்து தென்றலுக்கா அந்த பாட்டு பாடுவான் பாரு, அவ்வளவு சூப்பரா இருக்கும். சும்மா எந்த மியூசிக் இல்லாம எது இல்லாம அப்படி பாடுவான் அந்த பாட்டு. குறுக்க யாராவது பாண்டிங்கன்னா இங்க அவுட் அப்படிமா. நீ நல்லா இருக்கமா, அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னவங்களை தாண்டி இப்போ எனக்கு தெரிஞ்ச பையன் நல்லா இருக்கான், அதை பார்த்து நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன், பட்டுட்டும் இருக்கேன். நாம வளர்ற மாதிரியே நம்ம கூட இருக்கவங்களும் நல்ல நிலைமைக்கு வராங்க அப்படின்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறது ஒரு தனி ஃபீல் தான் இல்லைங்க.